பிரைஸ் லார்ட்ல கத்துக்கு சந்தோஷமாக இருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் ஐ லவ் யூன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அதையும் தாண்டி பிடிச்சவங்களுக்காக ஒரு விஷயத்த செய்யவும் நம்ம ட்ரை பண்ணுவோம், செய்வோம். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக அதன் பிரதிபலிப்பாக ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், ஏசு உங்களை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்துருப்போம். ஏசு நான் நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பின் வெளிப்பாடு அவர் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாருன்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இந்த வீடியோ பார்த்துருக்க யாருக்காக இருந்தாலும் சரி, அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ரோமர் 5:8 நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆமாங்க, நம் பாவிகளாக இருக்கும்பொழுது கிறிஸ்து நம்ம மேலே வச்ச அன்புனால நமக்காக அவர் பலியானார். இந்த உலகத்தில் நமக்காக அவர் மரித்தார். எல்லாருமே சொல்லுவாங்க, நான் உனக்கு உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னதும் இல்லாமல் செஞ்சும் காமிச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிற ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஸோ அவருடைய அன்பை பிரதிபலிக்கிறதுக்காக அவர் ஜீவனையை விட்டு நம்மளை காப்பாற்றியிருக்கிறார். நம்ம பாவிகளாக இருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அவருடைய அன்பை நிரூபிச்சிருக்கிறாரு. அந்த அன்பை புரிஞ்சு நம்ம வாழ ட்ரை பண்ணுவோம், நம்ம வாழ முற்படுவோம். காட் பிளஸ் யூ ஆல்.